ஹாய், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது வந்து வெந்நீரில் போடல, நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை மூடி எலுமிச்சைப்பழம் புழிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு எலுமிச்சைப்பழம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா சேர்த்து உப்பு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா பீஸ்லேயும் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக கிச்சன் கிங் மசாலா. உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுப்போம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஃபஸ்ட்டு கலந்து பார்த்துட்டு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம். அதெல்லாம் காலிஃப்ளவர் அளவு பொறுத்து இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலக்கிட்டு, இது வரைக்கும் தண்ணி நான் ஒன்றும் சேர்க்கல. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கோட் ஆகிட்டோம். கோட் ஆனதுக்கப்புறம் தண்ணி தெளித்து இந்த மாவை வந்து நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணால் கண்டிப்பாக நல்லா கிறிஸ்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஒன்று ஒன்றா தனித்தனியாக கலந்துட்டு வரும்போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கோட் ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணி சொதன்னு இருக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், காலிஃப்ளவர் 65 நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும், ரொம்ப எண்ணெய் குடிக்காது. நான் பண்ணுற மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.